ஹலோ. நேற்று டே எப்படிமா போச்சு? நேற்று டே நேற்று டேவும் சூப்பராக போச்சு. நேற்று எங்கே போயிருந்தோம்? காலையில் லூயி விட்டான் ஷோரூம் போயிருந்தோம். அது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போனோம் ஆன்லைனில். மியூசியம் அண்ட் ஷோரூம் அது. ஆமாம் ஆமாம், கீழே மியூசியம், மேலே ஷோரூம். அப்படியே ஒரு லக்ஸுரி ஃபீல் தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. அவங்களோட மைன்யூட் ஒர்க் எல்லாம் அங்கே டீட்டெயிலிங்காக போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வேற எங்கேயும் இந்த ஷோரூம் இல்லைல்ல? ஆமாம், இது மியூசியம். இதுக்கு டிக்கெட் ஃப்ரீ தான். ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணணும். லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு 30-40 டிக்கெட்ஸ் தான் ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு 1 hour பேசிஸில் விடுறாங்க. ஸோ அது லூயி விட்டான் எப்படி ஆரம்பித்தது, அந்த டைம்லேருந்து அந்த பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆமாம், எல்லா பேக்ஸும் வச்சுருந்தாங்க. ஜுவல்லரி பேகு எல்லாமே. உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ஷோல்டர் பேக்கு, ஸ்லிங்கு, சின்ன மினியேச்சர் பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே அப்படியே அது மாலில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த மாலை சுற்றி பார்த்தோம். அப்புறம் ஃபுல்லாக ஷாப்பிங். அங்கே பிரத்துனா மார்க்கெட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம். சீப்பாலாம் இல்லை, நம்ம ஊர் ரேட்டு தான் அங்கே இருந்தது. 300 ரூபா. நம்ம ஊர் டி நகர் மாதிரி ஷாப்பிங் பண்ண சின்ன சின்ன கடைங்க, நிறைய கடைங்க. ஆமாம், நிறைய கடைங்க. ஒரு லாங் ஸ்ட்ரெச் தான். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, கலர்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே. நம்ம ஊரில் மைல்டு கலர்ஸு, ஒரு நார்மல் கலர்ஸ் தானே இருக்கும். இங்கே எல்லாமே பிரைட் கலர்ஸ் இருந்தது. பிரைட் ஆரஞ்சு, பிரைட் ரெட்டு, டார்க் அந்த பஞ்சு மிட்டாய் பிங்க்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போடுறதுக்கு. எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷாப்பிங். நிறைய வாங்கவும் செஞ்சோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த டே முடிஞ்சது. ரூம்க்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். இன்னைக்கு எங்கே போகிறோம்? இன்னைக்கு இந்த ரூமை வெக்கேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே ஸ்டே ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப ஆக்சஸ் ஈஸியாக இருந்தது. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ம சூப்பர் இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம்? பட்டாயா. ஆமாம், நெக்ஸ்ட்டு பட்டாயா ட்ராவலிங் தான். அங்கே பார்க்கலாம். ஸோ செக் அவுட் பண்ணுறோம். அவங்க செக்இன் பண்ணுறச்சு ஒரு 500 டெபாசிட் வாங்கினாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு தான் இருந்தது. இங்கே நல்லா இருக்குது, ஆக்சஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்கே சொல்லிட்டு திருப்பி, ஏன்னா நாங்கள் இப்போ பட்டையா போயிட்டு திருப்பி பேங்காக் தான் வரோம் ஒரு 3-4 டேஸு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, புக் பண்ணிடலாம் டிக்கெட்டுன்னு பார்த்தா ட்ரிபிள் த ரேட் இருந்தது. 3000 ரூபா இருந்தது. இப்போ 9000 சொல்கிறாங்க. ஸோ நம்ம பட்டாயா போயிட்டு திருப்பி பேங்காக் வேறு ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருக்கோம். என்னோட ஒரு சின்ன ஐடியா என்னென்னா, எல்லாமே நம்ம சென்னையில் இருந்து எங்கேருந்து நம்ம கிளம்புறோமோ அங்கேயே எல்லாமே புக் பண்ணிட்டு கிளம்புறது நல்லது. ஆன்லைன் டிக்கெட்ஸு, சஃபாரி வேர்ல்டு, எதுனாலுமே ஆன்லைன்லேயே எல்லாமே புக் பண்ணுறது நல்லது. ரூம்ஸு, ஏன்னா திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது, திடீர்னு ஆஃபர் தராங்க. ஸோ சேஃபர் சைடுக்கு அங்கேயே புக் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டும் சம்டைம்ஸ் எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி நல்லா இருந்தது. பார்ப்போம், பட்டையா போக போகிறோம், பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ அதை ட்ராவலிங் வீடியோ பார்க்கலாம். அதே ஹாய். பட்டாயா பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஆமாம், அநேகமாக பஸ்ஸு பஞ்சருன்னு நினைக்கிறேன். ஒரு சவுண்டு கேட்டுது. வெளியில் வெயிட் பண்ணி வேறு பஸ்ஸு மாதிரி தான் போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆர்த்தி சூட் கேஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சிட்டாங்க. ஆர்த்தி பார்த்தா டென்ஷன் ஆகிடுவா. ஹோட்டல் செக்இன் பண்ணியாச்சு. ஹோட்டல்